வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நாயகி த்ரிஷா, கணேஷ் வெங்கட்ராம், ஜெயபிரகாஷ், சத்யம் ராஜேஷ், சுஷ்மா ராஜ், கோவை சர்லா மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஜெகதீஷோட ஒளிப்பதிவுல ரகு குஞ்சி பாடல்களுக்கு இசையமைக்க, சாய் கார்த்திக் பின்னணி இசையமைக்க இந்த படத்துக்கு இயக்கம் செஞ்சிருக்காரு கோவி அண்ட் தயாரிச்சிருக்காரு ஸ்ரீ தென்னாலார் ஃபிலிம்ஸ்க்காக என் ராமசாமி. இந்த படத்தோடைய கதை, முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிற த்ரிஷா, அவங்க அப்பா ஜேபி இருவருமே அரண்மனை போன்ற ஒரு பெரிய வீட்டில் வாழறாங்க. சிறு வயது முதலேயே த்ரிஷாவை பார்க்குற எல்லாருமே அவங்க ஸ்ரீதேவி மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்ல வளர்ந்த த்ரிஷாவுக்கும் ஸ்ரீதேவி மாதிரியே சினிமாவில் ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. அதனால அவங்க சினிமாவில் நடிக்க முயற்சி செய்கிறாங்க. ஒரு முறை அப்பா ஜேபி இருக்கும்போதே அவரை வச்சுக்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் த்ரிஷாவிடம் தவறாக நடிக்க சம்மதமா அப்படின்னு கேட்க அவரை திட்டிவிட்டு த்ரிஷாவும் ஜேபியும் வெளியேறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த விஷயம் நடக்கிறத கவனிக்கிற ஹீரோ கணேஷ் வெங்கட்ராம் அவர் த்ரிஷாவுக்கு வாய்ப்பு தருவதா சொல்லி அவரை நம்ப வைத்து அவரும் தவறான பாதைக்கு அழைக்கிறாரு. இப்ப நடக்கிற சண்டையில கணேஷ் வெங்கட்ராமால் த்ரிஷா கெடுத்து கொலை செய்யப்படுறாங்க. ஜேபி பலத்த காயமடைகிறாரு. த்ரிஷா இறந்த அந்த 25 வருடங்கள்ல அந்த வீட்டிலேயே ஆவியா இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம உயிரோட இருக்கிற ஜேபியும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் ஏதாவது ஒரு ஆணை கொலை செய்யறாரு. இந்த சூழல்ல த்ரில்லர் படம் எடுக்கும் டைரக்டர் சத்யம் ராஜேஷிடம் வாய்ப்பு கேட்டு வந்த சுஷ்மா ராஜை ஏமாற்றி அடைவதற்காக இந்த வீட்டுக்கே அவர் அழைச்சிட்டு வர்றாரு. ஆவியாக இருக்கிற த்ரிஷா கிட்டையும் உயிரோட இருக்கிற ஜேபி கிட்டையும் இந்த 2 பேரும் மாட்டி என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற த்ரிஷா சீராக வாரிய தலைமுடி, பெரிய பொட்டு, வலது கையை மடக்கி தூக்கியபடி வளையல் சத்தம் கேட்க கையை ஆட்டி ஆட்டி பேசும் வசனங்கள் என முழுமையாக தன்னை மாற்றி நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக வாய்ப்பு தேடி அலைந்து அவமானப்படும் பொழுதும் பின் ஆவியாக மாறி தப்பானவங்களை பழிவாங்கும் பொழுதும் முழுமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கிறத உணர முடியுது. கணேஷ் வெங்கட்ராம் முதன் முறையா வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சு த்ரிஷாவை கெடுத்து கொலை செய்யறாரு. இவரும் மாறுபட்ட கெட்டப்ல நடிச்சிருக்காரு. மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள், த்ரில்லர் பட டைரக்டராக சத்யம் ராஜேஷ், இவர் ஏமாற்றி கூட அழைத்து வருபவராக சுஷ்மா ராஜ். சுஷ்மா ராஜோடைய உடம்புக்குள்ள த்ரிஷா ஆவியா புகுந்த பிறகு அவருடைய நடிப்பு சூப்பர். த்ரிஷாவின் அப்பாவாக ஜேபி, த்ரிஷா ஆவி என்று தெரியாமல் அவரை அடைய ஆசைப்படும் சென்றாயன் என சில நடிகர்களே நடித்திருந்தாலும் அனைவரின் நடிப்பும் மிக பொருத்தம். மொத்தத்தில் நாயகி, வெற்றி நாயகி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.